இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 1, 2025 முதல் ரிசர்வ் வங்கி நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான வங்கி கணக்குகள் தொடர்பான முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளது. இது சம்மந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் சில வகையான வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. வங்கி பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வங்கி அமைப்பை நெறிப்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை, குறிப்பாக வங்கி கணக்கு ஹேக்கிங் தடுப்பதையும், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கலை மேம்படுத்துவதையும் ரிசர்வ் வங்கி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த புதிய விதி அபாயங்களை குறைப்பதற்கும், வங்கி செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும், வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாத்து அவர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் இந்த புதிய வழிகாட்டுதலின்படி 3 குறிப்பிட்ட வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்மண்ட் கணக்குகள். டார்மண்ட் கணக்குகள் என்பது 2 வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமான காலத்திற்கு எந்த பரிவர்த்தனைகளும் இல்லாத கணக்காகும். இந்த கணக்குகள் ஹேக்கர்களால் எளிதாக தவறாக பயன்படுத்தப்படலாம். சைபர் குற்றவாளிகள் பெரும்பாலும் செயலற்ற கணக்குகளை மோசடி நடவடிக்கைகளுக்கு குறிவைக்கின்றன. வாடிக்கையாளர்களையும் வங்கி அமைப்பையும் பாதுகாக்க ரிசர்வ் வங்கி அத்தகைய கணக்குகளை முடக்குவதற்கு முடிவு செய்துள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயலற்ற கணக்குகள். செயலற்ற கணக்குகள் என்பது குறிப்பிட்ட காலத்தில், பொதுவாக 12 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக எந்த பரிவர்த்தனை நடவடிக்கையும் இல்லாதவையாகவும், கணக்கு பாதுகாப்பை மேம்படுத்தவும், மோசடி நடத்தை அபாயத்தை குறைக்கவும் இந்த கணக்குகளும் முடக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களிடம் ஏதேனும் செயலற்ற வங்கி கணக்கு இருந்தால் அவை முடக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள். நீண்ட காலத்திற்கு ஜீரோ பேலன்ஸை பராமரிக்கும் கணக்குகளும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் முடக்கப்படும். இத்தகைய கணக்குகளை தவறாக பயன்படுத்தி தடுப்பதற்கும், நிதி அபாயங்களை குறைப்பதற்கும், வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குடன் சுமூக உறவை பேணுவதை ஊக்குவிப்பதற்கும் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையானது கேவிசி நெறிமுறைகளை வலுப்படுத்தவும், அனைத்து வாடிக்கையாளர் தகவலும் புதுப்பித்ததாக துல்லியமாகவும் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கமாக கொண்டுள்ளது. உங்களுடைய வங்கி கணக்கு 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக செயலிழந்திருந்தால் அதை மீண்டும் செயல்படுத்த உடனடியாக உங்களுடைய வங்கிக்கு போயிட்டு நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கான ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது பேன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் இகேவிசி அப்டேட் பண்ணுறாங்க. அதன் பிறகு உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படாது என்றும் கூறப்பட்டது. இதுதான் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு சம்மந்தமாக வெளியிட மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இந்த 3 வகையான வங்கி கணக்காக இருந்தால் கண்டிப்பாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முடக்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.